கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரை வாழ்த்துகிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से आप सबका स्वागत करते हैं. நாம் தேவனுடைய வேதத்தை தியானிக்கும் முன்பதாக ஒரு தமிழ் பாடல் ஒரு ஹிந்தி பாடல் பாடிவிட்டு நாம் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம். और प्रभु के वचन को ध्यान करने के पहले एक तमिल गीत और हिंदी गीत गाकर फिर हम वचन की ओर ध्यान करें. ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்ததை பற்றி நாம் தியானிப்போம். प्रभु क्रूस पर जो जय पाया उसके बारे में हम ध्यान करेंगे. பரிசுத்தம் இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். अनुग्रह और दया से भरा हुआ प्रभु धन्यवाद. நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க எங்கள் ஒவ்வொருடைய கண்களையும் திறந்தருளும். और आपकी वचन के गहराई को समझने के लिए हमारी हर एक की आंखों को खोल दे. நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துவீராக. नित्य जीवन की ओर चलाइए. உம்முடைய பிரசன்னங்களை நிரப்பட்டும். आपकी प्रशंसा हमें भरने दे. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் பாவங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார். ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார். மொழி பார்த்திட எங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முன்மொழி பார்த்திட எங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகிறார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். சிலுவை நாதர் இயேசுவின் அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின். ஹல்லேலூயா हालेलुया. ஒரு ஹிந்தி பாடலையும் பாடலாம். एक हिंदी गीत भी गाएंगे. यहोवा निसी यहोवा निसी यहोवा निसी यहोवा निसी यहोवा निसी
धन्य तेरा नाम, धन्य 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 तेरा नाम, हालेलुया धन्य 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 तेरा नाम। शत्रुओं की सेना को हराता तो, जय का झंडा है हमारा तो। शत्रुओं की सेना को हराता तो, जय का झंडा है हमारा तो। धन्य 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 तेरा नाम, हालेलुया धन्य 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 तेरा नाम। यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी। धन्य तेरा नाम, धन्य 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 तेरा नाम, हालेलुया धन्य 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 तेरा नाम। शैतान के सिर को चलते तो, मृत्यु पर जयवंत हुआ है तो। शैतान के सिर को चलते तो, मृत्यु पर जयवंत हुआ है तो। धन्य 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 तेरा नाम, हालेलुया धन्य 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 तेरा नाम। यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी। धन्य तेरा नाम, धन्य 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 तेरा नाम, हालेलुया धन्य 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 तेरा नाम। जय के उत्सव मेल चलता तो, सुगंध वचन हमसे है फैलाता तो। जय के उत्सव मेल चलता तो, सुगंध वचन हमसे फैलाता तो। धन्य 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 तेरा नाम, हालेलुया धन्य 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 तेरा नाम। यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी। धन्य तेरा नाम, धन्य 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 तेरा नाम, हालेलुया धन्य 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 तेरा नाम। ஹalleluya हालेलुया। பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो। இந்த நாளிலும் நாம் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க போகிறோம். और इन दिनों में भी हम प्रभु के कलाम के अद्भुत कार्य को देखेंगे। தேவனுடைய வார்த்தை உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு வாழ்வை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறது. और प्रभु का जो वचन है वो दुनिया के सारे लोगों को जीवन देने वाला है। ஒருவரையும் தள்ளாத தேவனுடைய வார்த்தை. और किसी को अपने आप से दूर नहीं करने वाला प्रभु का वचन। ஆண்டவர் வருகை வரைக்கும் அந்த கிருபையின் அழைப்பும் அவருடைய கிருபையினுடைய தெரிந்து கொள்ளுதலும் आयतமாக இருக்கிறது. और प्रभु के आगमन तक उसके बुलाहट और उसके सारे चीजों में उसके लिए तैयार है. ஒரு மனிதன் எதுவரைக்கும் இந்த உலகத்துல சரீரத்துல இருப்பானோ, एक मनुष्य जब तक इस शरीर पे है, அது வரைக்கும் நான் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவருடைய சமூகத்தில் போகலாம். तब तक हम प्रभु की और पुकार कर उसके समूह में जा सकते हैं. மரணம் அடைந்த பிறகு அவனுக்கு ஒரு ரட்சிப்புக்கு வழியே இல்லை. और मरण पाने के बाद उसका उद्धार का कोई रास्ता नहीं. அவன் அதோட தன்னுடைய எல்லா கிருபைகளையும் இழந்து விடுவான். और तब से वो अपने सारे अनुग्रह को खो देता है. ஆகவே கிறிஸ்தவ மார்க்கத்துல உண்மையான ஒரு உயர்வு என்னன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணம். और मसीहा के जीवन में सबसे ऊंची बात एक ही है, वो मसीहा का मरण. உயிர்த்தெழுதல்.
और ये वो उसका पुनरुद्धान அதுக்கு होना பிறகு தேவனுடைய சுவிசேஷம். और उसके बाद प्रभु का सुसमाचार இது இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. और ये आज भी जीवित है கேட்கிறவர்கள் பாக்கியவான். और जो सुनते हैं वो धन्य हैं। அந்த மகிமையான வார்த்தை வாசிக்கலாம். उस महिमा के वचन को पढ़ेंगे। கொலோசியர் 2வது அதிகாரம் कोलोसियों की किताब 2 अध्याय 15வது வசனம். 15 वचन। கொலோசியர் 2:15. और उसने प्रधानताओं और अधिकारों को ऊपर से उतरकर उनका कुल मकुल तमाशा बनाया और क्रूस के द्वारा उन पर जय जयकार की ध्वनि सुनाई। துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். और प्रभु क्रूस पर जय पाया है। ரோமர்களால நியமிக்கப்பட்ட ஒரு பெரிய தண்டனை சிலுவை மரணம். रोमियों के द्वारा चुना हुआ एक महान दंड क्रूस का मरण। அது மிகவும் அவமானப்படுத்தப்படக்கூடியது. और वो एक बहुत बड़ा अपमान किया जाने वाला, மன்னிக்க முடியாத கொலைகாரரை அல்லது பாவிகளை தூக்கில் இடக்கூடிய ஒரு இடம். और जो पाप को क्षमा नहीं कर सकते वैसे अपराध को दंड देने वाला एक बात है। இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே மரித்தப்பட்ட பிறகுதான் और यीशु मसीह के क्रूस के मरने के बाद அந்த சிலுவை ஒரு பெரிய ஒரு புனிதமான ஒரு சின்னமாய் மாறிவிட்டது. और वो क्रूस एक बहुत अच्छा चिन्ह के रूप में आ गया। கைதிகளை கொலை செய்த அதே சிலுவை और जो दंड के योग्य उनको मारने वाला वही क्रूस எல்லா குற்றவாளிகளையும் மன்னிப்பதற்குரிய ஒரு அடையாளமாய் சிலுவை மாறிவிட்டது. और सारे अपराध को क्षमा करने वाला वो क्रूस एक चिन्ह बन गया। சிலுவையில் என்ன நடந்தது? क्रूस पर क्या हुआ? ஏன் இயேசுவானவர் சிலுவையிலே மரித்தார்? किस लिए यीशु क्रूस पर मर गया? ஒரு சிலர் சொல்லுவாங்க இயேசுவானவர் சிலுவையிலே மரிக்கவில்லை. कुछ लोग कहेंगे यीशु मसीह क्रूस पर नहीं मरा, அவரை யாரும் கொலை செய்ய முடியாது, और उसको कोई घात नहीं कर सकता, அவர் அப்படியே கடந்து விட்டார், யாரையோ ஒரு சிலுவையில் அடித்து விட்டார். और वो वहां से निकल गया, किसी और को उन्होंने क्रूस पर चढ़ा दिया। இதெல்லாம் தவறான ஒரு போதனை. और ये एक गलत उपदेश है। பரிசுத்த வேதாகமத்திலே पवित्र कलाम அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று திட்டவட்டமாய் எழுதியிருக்கிறது. ठीक से लिखा हुआ है, वहां पर उसे क्रूस पर चढ़ाया गया। பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூட அந்த வார்த்தை ஏசாயா மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. पुराने नियम पर भी यशाया के द्वारा इन शब्दों के बारे में कहा அவரை गया। பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. और उसे देखने के समय पर उसका रूप इतना सुंदर नहीं था कि हम उसे देखें। இயேசுவானவர் அவமானப்படுத்தப்பட்டார், यीशु मसीह अपमान किया गया, தாகமாய் இருந்தார், और प्यासा था, பசியா இருந்தார், वो भूखा था, நிர்வாணமாய் இருந்தார். और वो नंगा था। இது எல்லாம் சுவிசேஷத்தில் ये எழுதப்பட்டிருக்கிறது. सब कुछ सुसमाचार के अंदर लिखा गया है। ஆண்டவருடைய மரணம், और प्रभु का मरण, அவருடைய ஊழியம், उसकी सेवकाई, அவருடைய உயிர்த்தெழுதல், उसका पुनरुद्धान, எல்லாம் 4 சுவிசேஷத்திலையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ये चारों सुसमाचार के अंदर बताया गया ஆனா है। அப்போஸ்தலனாகிய பவுல் लेकिन प्रेरित पौलुस இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கிறார். और थोड़ा अलग प्रकार से बताता है। அவர் எழுதுகிறார், वो क्या कहता है? இயேசுவானவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். और वो यीशु मसीह क्रूस के द्वारा जय पाया, அவர் வெற்றி சிறந்தார். और वो जय पाया है। வெற்றியின் அடையாளம் என்ன? जय का चिन्ह क्या है? நமக்கு தெரியும், ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. और हर एक जय के लिए एक चिन्ह होता है। ஏதாவது ஒரு gift கிடைக்கிறது, या फिर कोई तोहफा मिलता है, விளையாட்டுல ஒரு gift கிடைக்கிறது, और खेल में एक तोहफा मिलता है, பள்ளிக்கூட ஸ்கூல்ல நமக்கு ஒரு வெற்றியின் அடையாளம் கொடுக்கப்படுகிறது. और स्कूल में हम जय पाते हैं तो उसके लिए एक चिन्ह दिया जाता है। எல்லாவற்றுக்கும் வெற்றிக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. सारे चीजों पे चिन्ह के लिए कुछ जय का चिन्ह दिया जाता है। இன்னைக்கு உலகத்துல பெரிய மகாத்மான உயர்வான பதவியில உள்ள எலிசபெத் ராணியுடைய கிரீடத்துல சிலுவை இருக்கிறது. और आज भी जो सबसे दुनिया में मशहूर जो राज्य किया हुआ एलिजाबेथ रानी के क्रूस मुकुट पर भी क्रूस है। சிலுவை எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது. क्रूस सारे चीजों से ऊंचा है, அது மகிமையான ஒரு சின்னம். और वो एक महिमा का चिन्ह है। யெகோவா விட்னஸ் என்று சொல்லப்படுகிற தவறான ஒரு உபதேசம். और यहोवा विटनेस कहा जाने वाला एक गलत उपदेश, அவர் சிலுவையிலே மரித்தார், वो क्रूस पे मर गया, அது நம்முடைய விரோதியான और वो हमारे विरोध का एक क्रूस है। அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? और उसे कैसे तुम स्वीकार कर सकते हो? இப்படி அவங்க சொல்வாங்க. और ऐसे वो कहेंगे, ஆனா வேதம் சொல்கிறது, लेकिन कलाम அவர் कहता है சிலுவையிலே வெற்றி சிறந்தார். और वो क्रूस पर जीत लिया है। ஆகவே சிலுவை வெற்றியின் அடையாளம். और इसलिए क्रूस चिन्ह है जय का, அது வணங்குவதற்குரியதல்ல. और वो उसे नमन करने के योग्य तो नहीं। இயேசு சிலுவையை நான் காண்பிக்கும் போது சத்துருவின்
கிரியைகள் வெளிப்படுத்தப்படும். और हम क्रूस को दिखाने के समय पर शत्रु के कार्य वहां पर प्रकट हुए அவனுடைய होंगे தலை அங்கே நசுக்கப்பட்டது. और उस क्रूस पर उस शैतान का सर कुचला गया. மனுஷனுடைய அதிகாரத்தை வாங்கி வைத்திருந்த அந்த சாத்தானுடைய கையிலிருந்து கர்த்தர் அதை வாங்கி கொண்டார். और मनुष्य के हाथ से प्रभु जो जो अधिकार को शैतान छीन के रखा था उसे प्रभु ने छीन लिया. மரித்த உடனே यीशु मरने के बाद तुरंत என்ன நடந்தது? क्या हुआ? மனுஷனுடைய முக்கியமான அதிகாரத்தை அவன் வைத்திருந்தான். मनुष्य का एक मुख्य अधिकार को उसने रखा था. அவன் சொல்றான் உலகமெல்லாம் என் கையில இருக்குது. और वह दुनिया भर में कहता है ये सब मेरे पास है. அப்படிதான் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வாங்கி வச்சிருந்தான். और वैसे ही आदम को दिया गया अधिकार को लेकर रखा. மரித்து போன எல்லா பரிசுத்தவான்களையும் அவன் கட்டி வைத்திருந்தான். मरे हुए सारे पवित्र लोगों को उसने अपने बंधन में रखा था. வெளிப்படுத்தல் 1:18 சொல்கிறது. प्रकाशित वाक्य 1:18 में लिखा है मर गया था ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். लेकिन सर्वदा के लिए जीवित हूं. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகள் இப்பொழுது என் கையில இருக்கு. मरण और पाताल का जो कुंजियां मेरे हाथ में हैं. சாத்தானுடைய கையில இருந்ததை கர்த்தருடைய தலையை நசுக்கி வாங்கி கொண்டார். शैतान के हाथ का सर को कुचलकर उसके हाथ के कुंजियों को उसने ले लिया. வானத்தில் பூமியில் சகல அதிகாரமுள்ள கர்த்தர் आकाश और पृथ्वी का सारा अधिकार का प्रभु சிலுவையிலே வெற்றி சிறந்தார். क्रूस पर जय पाया है. ரோமர் 9:10 பார்க்கலாம். रोमियो का 9:10 में हम देख सकते பழைய हैं ஏற்பாட்டின்படி எப்படி ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. पुराने नियम के अंदर कैसे एक मनुष्य का पाप क्षमा किया गया. எபிரேயர் 9:ல போட்டிருக்குது வெள்ளாட்டுக்கடானுடைய இரத்தமோ காளையினுடைய இரத்தமோ என்னுடைய பாவத்தை கழுவ முடியவில்லை, அது மூடி இருந்தது. इब्रानियों की किताब में लिखा है कि कोई मेमने का लहू या कोई बैल का लहू उस पाप को क्षमा नहीं किया लेकिन ढांप के रखा. ஆனா லேவியராகமத்திலே இவைகளை பற்றி ஒரு தெளிவில்லாமல் ஒரு வார்த்தை எழுதி இருக்கிறது. और इन बातों के बारे में लेवियों में पूरे प्रकटीकरण में नहीं कुछ बात लिखा हुआ என்ன है. இருக்கிறது? क्या लिखा हुआ है? ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. और वहां पर लिखा है लहू गिराए जाए बिना पाप का क्षमा नहीं हो ஆனா सकता. உண்மையில எப்படி எழுதியிருக்கணும்? लेकिन कैसा लिखा जाना चाहिए था? சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. सर्वशक्तिमान प्रभु का लहू गिराए जाए बिना उस पाप का क्षमा नहीं हो सकता. தேவனுக்கு தேவன் ஆவியா இருக்கிறார். और प्रभु आत्मा है, அவருடைய ரத்தம் இல்ல. उसका लहू नहीं. ஆகவே தேவன் इसलिए प्रभु சர்வ வல்லமுள்ளவர். सर्वशक्तिमान பரலோகத்தில் தேவாதி தேவனாய் இருந்தால் वो स्वर्ग में प्रभुओं का प्रभु रहने पर भी தன்னுடைய மக்களை விடுதலை ஆக்குவதற்காக अपने लोगों को छुटकारा देने के எபிரேயர் लिए 2:14 சொல்கிறது. इब्रानियों का 2:14 में लिखा என் है பிள்ளைகள், சிருஷ்டிகர் சொல்றார் என் பிள்ளைகள், और रचना करने वाला कहता है मेरे बच्चे மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினா और मांस और लहू के हैं. इस कारण சிருஷ்டிகராகிய அவரும் மாம்சத்தை உடையவராய் இறங்கி வருகிறார். और रचना करने वाला वह भी मांस के अनुसार बनकर आया. தேவன் இறங்கி வருகிறார். प्रभु उतर कर आता है அதுதான் ஒரு மகத்துவம். और यही एक महान बात இந்த है. காரியத்தை உலகத்துல யாரும் செய்ய முடியாது. और ये बात को दुनिया में कोई नहीं कर सकता. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை, और प्रभु अपने खुद के पुत्र को, தேவனுக்கு குமாரன் யாரு? और प्रभु का पुत्र कौन है? நம்ம தான் குமாரன். हम उसके पुत्र हैं. ஆனா ஒரே பேரான குமாரன் அவருடைய சரீரத்தை வெளிப்படுத்துகிறார். और एक ही नाम का इकलौता पुत्र वो उसके खुद के शरीर को बताता है. இயேசு கிறிஸ்து சாதாரண குமாரன் அல்ல. और यीशु मसीह जो एक साधारण पुत्र नहीं, ஒரே பேரான குமாரன். और वो इकलौता पुत्र है. ஒரே பேரான குமாரன். इकलौता पुत्र है. தேவனுடைய சரீரத்தை தேவன் சரீரத்தில் வெளிப்பட்டார். और प्रभु शरीर में प्रकट हुआ. அவர் வந்து और वो आकर மரித்ததனால मरने के कारण இழந்து போன மனுக்குலத்தை और जो खो गया उस मनुष्य के திரும்ப पुत्र को அவருடைய குமாரனாய் குமாரத்திகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். और उसने अपने पुत्र और पुत्रियां बना दिया. இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். यीशु क्रूस पर जय पाया. எந்த மனிதனானாலும் சரி, कोई भी मनुष्य क्यों ना रहे, ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. उद्धार आपके निकट में है. 10வது அதிகாரம், 9वां अध्याय, எபிரேயர் 10வது அதிகாரம், इब्रानियों का 9वां अध्याय, அந்த 10वां अध्याय, 10 அத்தியாயத்துல இதுல இருந்து வாசிக்கலாம். 17ல இருந்து 17 18 10वां अध्याय 17 और 18 वचन पढ़ेंगे. அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்த வேண்டியது இல்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் फिर वह यह कहता है, मैं उनके पापों को
और उनके अधर्म के कामों को फिर कभी स्मरण न करूँगा, और जब इनकी क्षमा हो गई तो फिर पाप का बलिदान नहीं कर। அதாவது இயேசுவானவர் இந்த காரியத்தை சொல்லும்போது यीशु मसीह इन बातों को कहने के समय 10வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 10वां अध्याय का 16वां वचन में इब्रानियों में लिखा है, தேவன் சொல்லுகிறார் और यहाँ पर प्रभु कहता है அந்த நாளைக்கு பின்பு उन दिनों के बाद, கடைசி நாளிலே और उस आखिरी दिनों में சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார் सर्वशक्तिमान प्रभु कहता है, நான் मैं அவர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய போகிறேன், उनके नियमों के साथ एक नया नियम रखूंगा। அதுதான் தேவன் கொடுக்கிற மன்னிப்பு। और वो प्रभु की ओर से दिया जाने वाला தேவன் क्षमा, தம்முடைய சரீரத்தில் இறங்கி வருகிறார்। और प्रभु अपने शरीर पर उतर कर आया, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், और प्रभु अपने एक लौते पुत्र को, தம்முடைய சரீரத்தை ஒரே பேரான குமாரன் என்று எழுதியிருக்கிறது। और अपने शरीर को एक लौता पुत्र करके लिखा है। நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்தேன்னா, प्रेरितों के दूसरे अध्याय के 15 वचन में अगर आप देखें, வாசிக்கலாம் ஆதியாகமம் 3:15ல उत्पत्ति का 3रा अध्याय 15 वचन, பிதாவாகிய தெய்வம் எப்படி பேசுகிறார்? पिता प्रभु कैसे बातें करता है। உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார்। 3:15 और मैं तेरी और स्त्री के बीच में और तेरे वंश और इसके वंश के बीच में बैर उत्पन्न करूंगा, वह तेरे सिर को कुचल डालेगा और तू उसकी एड़ी को डसेगा। இப்போ அந்த ஏதேன் தோட்டத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறது? अब उस एदेन बगीचे में कौन कौन है? ஆதாம் ஏவாள், आदम और हवा, சத்துரு शैतान, தேவன், प्रभु, 4 ஆட்கள்। 4 लोग हैं। தேவதூதர்கள் நிறைய இருந்திருக்கலாம், बहुत सारे स्वर्गदूत रहे होंगे, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता है, என்ன சொல்லுகிறார் பாருங்க, क्या कहता है देखिए, சர்ப்பத்தை பார்த்து, उस सर्प को देखकर, சர்ப்பமே உனக்கும், हे सर्प तुझे, ரெண்டாவது ஸ்திரியை பார்த்து சொல்றார், ஸ்திரியினுடைய வித்து, और स्त्री को देखकर कहता है कि स्त्री का बीज, இவளுடைய வித்து इसका बीज உன் தலையை நசுக்கும் என்று சொன்னார்। और तेरे सर को कुचलेगा करके அடுத்து कहा। அவரே சொல்லுகிறார், उसके बाद वो खुद कहता है, அவர் और वह, யார் சொல்லுதா? ये कौन कहता है? பிதாவாகிய தெய்வம் சொல்லுகிறார், पिता प्रभु कहता है, ஒருவர் வருகிறார், அவர், एक आने वाला है वह, அப்படி என்றால் யார்? இன்னொரு தெய்வமா? इसका मतलब कोई और खुदा है? அப்படி என்றால் தேவன் பிதாவாகிய தெய்வத்தை விட ஒரு பெரியவரா? क्या पिता प्रभु से भी वो बड़ा है? எதனால தேவன் சொல்லுகிறார் அவர்? और क्यों प्रभु कहता है वह? இதுல யார் அவர்? ये कौन है वो व्यक्ति? புரிந்து கொள்ளுவோம், हमें समझना है। சர்வ வல்லமுள்ளவர், सर्वशक्तिमान, அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் இருக்கிறார், और वो पिता और पुत्र है, அவரே மரிக்க வேண்டும், और वही मरना चाहिए, அப்பதான் தேவனுடைய அன்பு ஜனங்களுக்கு தெரியும்। और तब मनुष्य का प्रेम, प्रभु का प्रेम मनुष्य को அவர் पता தன்னுடைய चलेगा। பிள்ளையை சாவுக்கு கொடுக்கல, और वो अपने बच्चे को श्राप के लिए नहीं अर्पण किया, அவர் தன்னுடைய பிள்ளையாகிய குமாரனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல, और उसने अपने पुत्र को मरण के लिए अर्पण न किया। பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய சரீர ஒரு மனு குலத்தை சரீரத்தை வந்து அவரே மரித்தார்। और पिता प्रभु अपने खुद के शरीर का एक स्वरूप लेकर वो खुद मर गया। நல்ல பாடல், ஆதி தேவன் பலியானாரே, अच्छा सा एक गीत है कि आदि का प्रभु उसका मरण को देखा, ஆதி தேவன் பலியானார், आदि का प्रभु मर गया, மகனை கொடுக்கலையா, और वो अपने बेटे को नहीं दिया। அப்படி மகனை கொடுத்தா மகன் தான் அன்பு கூர்ந்தார்। और अगर उसके बेटे को दिया है तो बेटे ने प्रेम किया है। பைபிள் சொல்றது அப்போஸ்தலர் 20:28, और प्रेरितों के दूसरे अध्याय में कहता है 28 वचन पर, தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சபையை ரட்சித்தார்। और प्रभु अपने खुद के लहू से कलीसिया को पाया है। ஆகவே தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டார்। और इसलिए खुद के लहू से प्रभु ने कलीसिया को मोल लेकर வெற்றி खरीद சிறந்தார்। लिया, जय पाया। இதை பற்றி ரோமர் 5வது அதிகாரம் इसके बारे में रोमियो की किताब 5वां अध्याय 12வது வசனத்தை வாசிக்கலாம்। 12 वचन में पढ़ सकते हैं। ரோமர் 5:12, रोमियो का 5:12। இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று। इसीलिए जैसा एक मनुष्य के द्वारा पाप जगत में आया और पाप के द्वारा मृत्यु आई, और इसी रीति से मृत्यु सब मनुष्य में फैल गई,
क्योंकि सब ने पाप किया। வேதம் சொல்லுகிறது कलाम कहता है ஒரே ஒரு மனிதனால் பாவம் உலகத்துக்குள் வந்தது. और एक ही मनुष्य के कारण पाप इस दुनिया में आया, தேவன் ஒரே ஒரு மனிதனாக உலகத்துல வந்து और एक ही मनुष्य के रूप में प्रभु आकर தன்னுடைய மகனுடைய பாவத்தை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு अपने पुत्र के पाप को अपने सर पर लेकर அவர் மரணத்தை ஜெயித்து और वो मरण को जीत कर அவரை மன்னித்து பிள்ளையாக और ஏற்றுக்கொள்கிறார். उसे क्षमा करके अपने पुत्र के रूप में स्वीकार किया। 13வது வசனம் சொல்லுகிறது 13वां वचन पर कहता நியாய है பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. और व्यवस्था के दिए जाने तक पाप जगत में था, ஆனா நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால் और जब अगर व्यवस्था अगर व्यवस्था नहीं होता பாவம் புரிந்து கொள்ளாது, ஜனங்களுக்கு தெரியாது. और पाप है करके लोग नहीं समझ இது पाते। வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க சில இடத்துல, और कुछ जगह पर कुछ बोर्ड लिखा होगा, இது பெரம்போக்கல்ல, இது இன்னாருடைய பூமி. और ये जो है व्यर्थ जगह नहीं है, ये इस व्यक्ति का स्थान है। சில இடத்துல ரோட்ல வச்சிருப்பாங்க, कुछ जगह पर रोड पे लिखा होगा, இந்த இடத்துல வண்டியை நிறுத்தக்கூடாது. और इस जगह पर गाड़ी को ठहराना नहीं। இவ்வளவு நாள் நிறுத்தி இருந்தாங்களே, और आज तक तो यहाँ पर खड़ा करते थे, இவ்வளவு நாள் நின்றது, अभी तक खड़ा था। இப்ப போர்டு வச்சிருக்கிறது நிக்க கூடாது. अभी यहाँ पर चिन्ह लगा गया कि यहाँ पर नहीं रुकना है, ஆகவே எழுதப்படுறதுக்கு முந்தி நமக்கு தெரியாது, और इसीलिए लिखे जाने के पहले हमें पता नहीं था, அது நடந்தது. वो हो रहा था। தேவன் காணாதது போல இருந்தார். और प्रभु अनजान बैठकर बना நியாய था, பிரமாணத்தை கொடுத்து பாவத்தையும் தண்டனையும் வெளிப்படுத்தினார். और व्यवस्था को देकर पाप और दंड को उसने वहां पर प्रकट किया। ஆனால் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவருடைய மரணத்தினால் மனிதனுக்கு கொடுத்தார். और लेकिन उसके बहुत बड़े आशीष को प्रभु ने वहां पर मनुष्य को दिया है। அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த வெற்றி. और वही यीशु मसीह क्रूस पर किया गया जय। வெற்றிக்கு அடையாளம் என்னது? जय का चिन्ह क्या है? வெற்றிக்கு அடையாளம் என்னது? जय का चिन्ह क्या है? நான் எதையெல்லாம் இழந்து விட்டேனோ அதை வாங்கி எனக்கு தரணும், मैंने जो भी खो दिया उसे लेकर मुझे देना है, அதுதான் வெற்றி. और यही तो जय है। அதை வாங்கி இயேசுநாதர் வச்சுக்கிட்டாருன்னா அது வெற்றி அல்ல. अगर उसे लेकर यीशु मसीह अपने पास रख लिया तो वो जय नहीं है। சிலுவையிலே வெற்றி சிறந்தார். क्रूस पर जय पाया। என்ன வெற்றி சிறந்தார்? क्या जय पाया? மனுக்குலம் எதை இழந்து விட்டதோ அதை வாங்கி வைத்திருக்கிறார், வந்து வாங்கிக்க. मनुष्य ने जो चीजें खो दी है उसे जीत के रखा है, जो आकर लेना चाहे ले ले। இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட வந்ததுனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு பிரயோஜனம். और यीशु मसीह मरकर जी उठने के कारण उसका क्या लाभ है, उससे बढ़कर मेरा क्या लाभ அவர் है। சாவாம உள்ளவர், और वो कभी नहीं मरने वाला, மரணம் அவர் மேற்கொள்ள முடியாது, मरण उसको पार नहीं कर सकता, கல்லறை அவர் அடக்க முடியாது. और वो कब्र उसे दफन पकड़ कर नहीं रख இயேசு सकता। சிலுவையிலே சத்துருவை ஜெயித்து வெற்றி அடைந்தார். और यीशु मसीह क्रूस पर शत्रु को जीत कर जय पाया है, அவர் எனக்குள்ளதை அவன் கையில இருந்து வாங்கி வச்சிருக்கிறார். और वो मेरा जो था उसे शैतान से छीन कर रखा है। இப்ப பாவி நான் வாங்கி கொள்ளணும், அப்பதான் எனக்கு அது வெற்றி. और मैं उससे प्रभु से लेना है, तभी मेरे लिए वो जय होगा। அவங்க தான் அந்த வெற்றியை அனுபவிக்க और முடியும். वही लोग उस जय का जो उत्साह मना सकते நான் हैं। அதை அனுபவிக்கணுமா? क्या मैं उसे मनाना चाहता हूँ? இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற வெற்றியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். यीशु मसीह के जय को क्या मैं पाना चाहता हूँ? விசுவாசத்தினாலே நீதிமான் ரட்சிக்கப்படுவார். विश्वासी के द्वारा धर्मी बच जाएगा। இயேசு விசுவாசி, அப்ப நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். यीशु का विश्वास कर तब तू और तेरे घराने उद्धार पाएंगे। ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல और उत्पत्ति का किताब 14वां अध्याय के अंदर 16வது வசனத்துல ஒரு வெற்றியின் அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. 16 वचन के अंदर वहां पर एक जय का चिन्ह दिया गया है। 14 16 14वां अध्याय के अंदर 16वां वचन। சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான்। और वह सारे धन को और अपने भतीजे लूत और उसके धन और उसके स्त्रियों को और सब बंदियों को लौटा ले आया। ஆபிரகாமுடைய இனத்தானாகிய லோத்துனுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் சத்துரு திருடி கொண்டு போய்விட்டான். अब्राहम का रिश्तेदार लूत के सारे चीजों को शत्रु लूट कर ले गए। அவனை மட்டுமல்ல, அவனையும் கொண்டு போயிட்டான். और लोत को भी साथ में ले गए। அது மட்டுமல்ல, इतना ही नहीं, அக்கம் பக்கத்தில் உள்ள अनेक கிராமங்கள் பட்டணங்களையும் அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார். आस पास के रहने वाले नगर को और वहां के लोगों को सब लूट कर ले गए। நிறைய பேர், बहुत सारे लोग, எல்லாம் இழந்து விட்ட
யாரு? நம்ம லோத்து. और सब कुछ खो गया लोत। லோத்து சொந்தமாக கட்டப்பட்டிருக்கிறார். और लोत खुद से बांधा गया அவனுடைய மனைவி கட்டப்பட்டிருக்கிறார். और उसकी पत्नी बांधी அவனுடைய गई பிள்ளைகள், அவனுடைய வேலைக்காரர் எல்லாரும் கட்டப்பட்டிருக்கிறார். और उसके नौकर नौकरानी सब बांधे गए। ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் लेकिन आशीषित पाया हुआ தன்னுடைய अब्राहम வீட்டில் இருக்கிறவர்களை अपने घर के अंदर पले बड़े 318 பேரை கொண்டு போகிறார். 318 लोगों को ले जाता है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता है ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்த அத்தனை பேரும் விருத்த சேதனம் பண்ணி இருந்தார்கள். अब्राहम के घर के अंदर रहने वाले हर एक ने खतना किया हुआ அப்படி था என்றால் ஆபிரகாமுக்குள்ள இருந்த அதே விசுவாசத்தை நம்பி இருந்தார்கள். और अब्राहम के अंदर का उसी विश्वास के भरोसे पे थे। அந்த தெய்வத்தை ஆராதித்தார்கள். उसी खुदा को नमन करते थे। கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார்கள். प्रभु से एक वाचा बांधी थी। ஆகவே இந்த வெற்றியுள்ள ஜனம் इसीलिए ये जय पाया हुआ संतान அடிமைப்பட்டவனை விடுதலையாக்க போகிறார்கள். और जो बंधन में है उन्हें छुड़ाने जाते हैं। வேதம் சொல்லுது சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார். और वहां पर लिखा है सारे चीजों को लौटा ले தன் आए। சகோதரனை, அவனுடைய பொருள், அவனுடைய சிறி, அவனுடைய வேலைக்காரன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். और उसके रिश्तेदार, उसके नौकर नौकरानी सबको छुड़ा के ले இப்பதான் आए। கர்த்தரே இறங்கி வருகிறார். अब प्रभु खुद उतर कर आता அவர் है। என்ன சொல்கிறார் தெரியுமா? वो क्या कहता है? ஆபிரகாமை देखिए। பார்த்து என்ன சொல்கிறார்? अब्राहम से क्या कहता है? 18வது வசனம், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலமோன் और 18 वचन, जो तब शालेम का राजा मिल्किसेदेक जो இந்த வெற்றி प्रधान வெற்றி है, அடைந்தவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு एक வருகிறார். बहुत बड़े जय पाए हुए व्यक्ति को एक भेंट ले आता है। அவர் அப்பம் திராட்சரசம் கொண்டு வருகிறார். और वो दाख मधु और रोटी ले आता அவனை है। ஆசீர்வதிக்கிறார். उसे आशीष किया அவர் சொல்கிறார், वो कहता உன்னதமான है, தேவன் உனக்கு வெற்றி கொடுத்தார். और परम प्रधान ईश्वर तुझे जय दिया है। எப்படி இந்த வெற்றி கிடைத்தது? ये कैसे जय मिला? தேவனோடு உடன்படிக்கை செய்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் கூட இருந்து வெற்றியை கொடுத்தார். और वो जो वाचा बांधा हुआ है उस अब्राहम के साथ में प्रभु ने साथ रह के जय दिया। இதே போலதான் इसी प्रकार இயேசு கிறிஸ்து यीशु मसीह எனக்காக मेरे लिए சிலுவையிலே மரித்து क्रूस पर मरने के அடக்கம் बाद பண்ணப்பட்டு और वहां पर दफन किया गया உயிரோடு எழுந்து और क्रूस जी उठा, சத்துருவை ஜெயித்து எனக்குள்ளதை திருப்பி கொண்டு வந்தார். शत्रु को जीत कर मेरा जो था उसे वापस ले வெற்றி आया அடைந்தார். और जय पाया। ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான், और इसलिए प्रभु के बच्चे धन्य हैं, விசுவாசிகள் பாக்கியவான். विश्वासी धन्य हैं। கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு வெற்றி உள்ள ஒரு மார்க்கம். मसीहा का जीवन एक जय का जीवन है அதனாலதான் அவங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பார். और इसलिए वो हमेशा आनंदित रहते हैं। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है, நான் உலகத்தை ஜெயித்தேன், मैंने दुनिया को जीता, நீங்களும் तुम ஜெயிப்பீர்கள். भी जीतोगे। ஜெயத்தின் அடையாளம் என்ன? जय का चिन्ह क्या है? பொருட்களை திருப்பி கொண்டு வருகிறது. और अपने खोए हुए चीजों को ले आना है। இன்னும் பாத்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் और पहला सैमुएल का किताब 17வது அத்தியாயத்துல 17वां अध्याय के இங்கே अंदर வெற்றிக்கு அடையாளமாக ஒரு காரியம் இருக்கிறது. यहाँ पर जय का चिन्ह के रूप में एक चीज है। 1 சாமுவேல் 17:57வது வசனம். पहला सैमुएल का 17वां अध्याय 57 वचन। தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. जब दाऊद फिलिस्ती को मारकर लौटा तब अब्नेर ने उससे फिलिस्ती का सिर हाथ में लिए हुए साउल के सामने पहुंचा। வெற்றியின் அடையாளம் என்னது? और चिन्ह है, जो जय का चिन्ह क्या है? இஸ்ரவேலருடைய சத்துருவினுடைய தலை தாவீது கையில் இருந்தது. और जो इजरायलियों के शत्रु का सिर दाऊद के हाथ पर था। இதே போலதான் इसी प्रकार கல்வாரி சிலுவையிலே நடந்தது என்று பவுல் சொல்லுகிறார். कलवरी क्रूस पर हुआ करके पौलुस कहता है। அவர் சிலுவையிலே மரித்து वो क्रूस पर मरकर பவுல் என்ன சொல்றார் பாருங்க. पौल क्या कहता है, देखिए। எப்படி ஒரு மனிதன் வெற்றி அடைந்து ஒரு பெரிய சந்தோஷமாய் கொண்டாடுவானோ, और कैसे एक मनुष्य जय को जीत कर एक आनंद मनाता है। எலெக்ஷன்ல வெற்றி அடைஞ்சவனே என்ன செய்வாங்க? इलेक्शन में जीतने के बाद क्या करते हैं? எந்த ஏரியால வெற்றி அடைஞ்சாங்களோ जिस जगह पर वो जीते அந்த ஏரியால उस जगह पर அப்படி இனிப்பு வழங்குவாங்க. और वो वहां पर मिठाई बांटते हैं ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிப்பார்கள். और लोग सब चिल्ला उठते அவருக்கு हैं மாலை போட்டு அப்படியே கொண்டு போவாங்க. और उससे हार पहनाकर वहां ले जाते हैं। இயேசு கிறிஸ்துவும் கூட यीशु मसीह भी வெற்றி அடைந்து जय पाने के बाद எருசலேம் வீதியில यरूशलेम के अंदर சாத்தானுடைய தலையை நசுக்கி और शैतान के सर को कुचलकर அவருடைய முடியை பிடித்து தெருவில் இழுத்து கொண்டு और நடந்தார். उसके सर को लेकर खींचकर
पूरे रास्ते पर ले गया। இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், இயேசு வெற்றி அடைந்தார். और इसी के बारे में पौलुस कहता है यीशु जय पाया தேவன் எனக்காக வெற்றி அடைந்தார். और प्रभु मेरे लिए जय पाया। யூத ஜனங்கள் பயந்திருந்தார்கள். और यहूदी लोग डर के समान बैठे थे பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை உள்ளே பயமுறுத்தி கொண்டிருந்தார். और फिलिस्ती उन्हें डरा कर रखा था 40 நாள் இரவு சாயங்காலம் காலையில வந்து அவங்களை பயமுறுத்தினான். और 40 दिन शाम और सुबह आकर उन्हें डराता रहा 80 முறை, 40 बार, காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை, 80 बार आता था, सुबह एक बार शाम को एक बार, 40 நாள். 40 दिन। ஆனா சவுல் யோசித்தான், लेकिन साउल ने सोचा இந்த கோலியாத் பலமுள்ளவனா இருக்கான், और ये गोलियात सामर्थवान है அவன் ரொம்ப உயரமா और இருக்கான், वो बहुत ऊंचा है, அவன் பலமுள்ளவனா वो இருக்கான், सामर्थवान அவனுக்கு है, எல்லாம் தெரியும். उसे सब पता है இவன் அடிப்பதற்கு நம்மட்ட ஆள் இல்ல. और उसे मारने के लिए अपने पास कोई व्यक्ति ஆகவே नहीं। இவனை அடிப்பதற்கு இவனை போல ஒரு ஆட்கள் நம்ம இடத்துல தேடுதாங்க अब தேடுதாங்க. इसको मारने के लिए इसके समान एक व्यक्ति को हमारे पास ढूंढना होगा। சவுல் அப்படிதான் யோசித்தான், साउल ने वैसे ही सोचा கோலியாத்தை அடிப்பதற்கு கோலியாத்தை போல ஒரு ஆள் தேவை. और गोलियात को मारने के लिए गोलियात के समान एक व्यक्ति ஆனா चाहिए, கோலியாத்தை போல ஒரு ஆள் வரல. लेकिन गोलियात के समान नहीं आया। அபிஷேகம் பெற்ற தாவீது வருகிறார். और अभिषेक पाया हुआ दाऊद आता அவர் है சொன்னான், நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். और वो कहता है मैंने वाचा बांधी है। அது வரப்போகிற தாவீது ராஜா, और वो आने वाला दाऊद राजा இஸ்ரவேலின் ராஜா இயேசுவானவருடைய முன் அடையாளமாக தாவீது और வருகிறார். यीशु मसीह के पहला चिन्ह के रूप में दाऊद आता है। அவர் சிலுவையில் வெற்றி वो சிறந்தார். क्रूस पर जय पाया। இப்பொழுது நான் அதை வெளிப்படுத்த अब போகிறேன். मैं उसे प्रकट करने जाता அவனே हूँ। சொல்லிட்டான், और उसने कह दिया நீ யாரை நிந்திக்கிறாயோ, और तू जिसकी निंदा करता நீ है நிந்திக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் और வருகிறேன். तू निंदा करने वाले यीशु मसीह के नाम से मैं आता हूँ। கோலியாத்தை அடித்து விட்டு வெற்றி சிறந்தது யாரு? और गोलियात को मारकर जीतने वाला कौन है? தாவீது வெற்றி சிறந்தார். दाऊद जीत लिया। வெற்றியின் அடையாளம் என்ன? जय का चिन्ह क्या है? அவனுடைய தலை தாவீது ராஜாவுடைய கையில இருந்தது. और उसका सर दाऊद राजा के हाथ में था। இயேசுநாதர் அப்படி வெற்றி சிறந்தார். और यीशु मसीह ने वैसे ही जीता है। லூசிபருடைய தலையை சிலுவையில நசுக்கி போட்டார். लूसीफर के सर को वहां पर कुचल दिया। நாம் எல்லாரும் வெற்றி அடைந்தவர்கள். हम सब जय पाए हुए लोग हैं। हालेलुया। हालेलुया। இந்த வெற்றி எப்படி தெரியுது பாருங்க. ये जय कैसे पता चलता है? தெரியுமா, நிறைய பேர் அப்படியே படபடபடன்னு அடிக்கும். और बहुत लोगों के दिल में ऐसे दिल घबरा में ஏதாவது ஒரு दौड़ता है। பார்த்து பயம். कोई तो चीज को देखकर ஆனா डर, கிறிஸ்தவங்களுக்கு அப்படி இல்ல. लेकिन मसीहा के लोगों ஒரு का ऐसा வீடு नहीं। வாங்கணுமா, एक घर लेना है உலகத்தான் நினைப்பான், ஐயோ வாசல் எங்க பார்த்து இருக்கு. और दुनिया के लोग देखेंगे उसका दरवाजा कहाँ किस ओर है। இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். यीशु क्रूस पर जीता है। அவன் கிறிஸ்தவன் சொல்லலாம், எங்க பார்த்து இருந்தாலும் நடக்கும். और मसीहा का व्यक्ति कहता है किसी भी दिशा में रहने दो, कोई बात नहीं। அவன் சொல்றான், ஒரு தாயத்தை கட்டணும், और वो कहता है एक धागे को बांधना ஒரு है, கயிறு கட்டணும், एक रस्सी बांधनी ஒரு है, மந்திர ஓட வைக்கணும், और एक जादू के ताट को रखना है, நல்ல நாளை பார்க்கணும். अच्छे दिन को देखना ஆனா है। கிறிஸ்தவன் சொல்லுதான், मसीहा का लोग कहता है இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். यीशु क्रूस पर जीत लिया। எனக்கு கயிறு வேண்டாம், தாயத்தை வேண்டாம், और मेरे लिए ना कोई धागा ना कोई रस्सी, எல்லா நாளும் எனக்கு வெற்றி. सारा दिन मेरे लिए जय का दिन இயேசு है। சிலுவையில் வெற்றி यीशु சிறந்தார். क्रूस पर जीत लिया என்னுடைய है। சாபத்தை இயேசு சிலுவையிலே நீக்கி போட்டார். और मेरे श्राप को यीशु ने क्रूस पर उठा लिया எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டார். और सबको यीशु ने उठा लिया। அதனால தான் வேதம் சொல்லுகிறது, इसलिए कलाम कहता है இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்ததினால. यीशु मसीह जय पाया इसीलिए। और முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் पहला वो लूक के अध्याय के 10வது अंदर அதிகாரம் 10वां अध्याय 19 20 சில அதிகாரத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 19 और 20 कुछ अधिकार के बारे में प्रभु कहता है। பெயர்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் லூக்கா தேவனுடைய 10வது அதிகாரத்துல 19 20 लूक 10 के अंदर 19 और 20 देखो, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறவர்களுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். देखो मैंने तुम्हें सांपों और बिच्छुओं को रौंदने का और शत्रु की सारी सामर्थ्य प्रदान का अधिकार दिया है, और किसी वस्तु में तुम्हें कुछ हानि न होगी। तो भी इससे आनंदित मत हो कि आत्मा तुम्हारे वश में है,
परंतु इससे आनंदित हो कि जे तुम्हारा नाम स्वर्ग पर लिखा है। சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளுகிற அதிகாரம், और सारे शत्रुओं को पार करने वाला अधिकार தேவ பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரம். प्रभु के बच्चों को यह अधिकार है, அதனால தான் பயப்படாம இருப்பாங்க. इसीलिए बिना भय का रहेंगे। பரிசுத்தத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, शत्रु के पवित्रता के लिए कितना विरोध है, மிஷனரிகளுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, मिशनरियों के लिए कितने विरोध हैं, ஆனாலும் தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள், लेकिन फिर भी प्रभु के लोग पवित्रता को प्रकट करते हैं கிருபையை வெளிப்படுத்துகிறார்கள். और वो अनुग्रह को प्रकट करते हैं ஒன்றுமில்லாமல் அறியாமல் இருக்கிற ஆதிவாசிகள் தேவ பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். और अनजान में रहने वाले आदिवासियों को प्रभु के बच्चे बनाते ஆனா हैं, லூசிபருக்கு பிடிக்கல, लेकिन लूसीफर को पसंद नहीं அவன் எதெல்லாமோ பண்ண பார்க்க, और वो कुछ ना कुछ गड़बड़ लाना ஆனா चाहता है, தோல்வி சத்துரு அடைவான். लेकिन हरावट तो शत्रु का ही है। இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்ததுனால यीशु का मसीह जय पाने के தேவனுடைய कारण பிள்ளைகள் வெற்றி और சிறப்பார்கள். प्रभु के बच्चे भी जय पाएंगे। எரேமியா 1:19 சொல்கிறது, यिर्मयाह 1:19 पे कहता है, உனக்கு விரோதமாய் எழும்புற எந்த ஆயுதம் வாய்க்காது, और तेरे विरोध में उठने वाले कोई भी हथियार वो अपने आप को जय नहीं ललकारेगा। யோசுவாவோடு கர்த்தர் சொன்னார், योशुआ से प्रभु ने कह दिया, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், जैसा मैं मूसा के संग रहा वैसे ही तेरे संग भी रहूंगा, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் मैं இல்லை. तुझे कभी नहीं छोड़ूंगा, कभी नहीं त्यागूंगा। தேவன் இன்றைக்கும் அதே வாக்குத்தத்தம், प्रभु आज भी वही वाग्दान அவர் देता நேற்றும் है, என்றும் என்று மாறாதவர். आज कल युगाना कभी नहीं बदलता। இயேசு சிலுவையில வெற்றி சிறந்ததுனால यीशु क्रूस पर जय पाने அந்த के कारण தீராத வியாதியை இயேசு எடுத்து போடுவார். और वो जो बीमार जो कभी न निकल सकती है उसे यीशु அந்த निकालेगा, பயத்தை இயேசு எடுத்து उस போடுகிறார். भय को यीशु निकालेगा। அவரை நம்பி நாம் கூப்பிடும்போது, और उसके भरोसे पे बुलाने के समय இயேசுவே पर, என்னை விடுவியும் என்று சொல்லும்போது, हे यीशु मुझे छुटकारा दे करके இயேசு कहने के விடுதலை समय கொடுத்து पर வெற்றி சிறக்கிறார். यीशु छुटकारा पाकर जय पाता है। எத்தனை கிறிஸ்தவங்களோடு வெற்றி कितने அடைந்திருக்கிறார். मसीहा के लोग ऐसे जय இன்றைக்கு पाए அதே हैं வெற்றி நான் அடைய வேண்டும் और என்றார். वही जय पाने के लिए இயேசு என்ற நாமத்தை ஆராதிக்கும் பொழுது, यीशु का उस नाम को आराधना நான் करने के நம்பி समय पर, அப்பா என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லும்போது हे पिता मुझे छुटकारा दे करके कहने के समय இயேசு पर விடுதலை ஆக்குவார். यीशु छुटकारा देगा। கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. प्रभु के बच्चों के ऊपर एक आशीष है। எஸ்தர் ராணி காலத்துல சத்துரு சொன்னான், एस्तर रानी के समय पर शत्रु ने कहा, ஐயோ உங்க தேசத்துல ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள், हाँ तुम्हारे देश में एक अलग प्रकार के लोग அவர்கள் हैं அசுத்தத்திலிருந்து பிரிந்து இருக்கிறார்கள், और वो अशुद्धता से अलग हैं, அவர்கள் ஒருவரோடு கலக்காம वो இருக்கிறார்கள், एक दूसरे से मेल जोल नहीं रखते, அவர்கள் நட உடை எல்லாம் வித்தியாசமா उनका இருக்கு. चाल चलन सब अलग है। இன்றைக்கும் அதே சத்துரு சொல்லுகிறார், आज भी वही शत्रु कहता है, ஐயோ தேவனுடைய பிள்ளைகள் வித்தியாசமா और இருக்கிறார்கள், प्रभु के बच्चे थोड़ा अलग हैं, அவர்கள் பரிசுத்தமா वो இருக்கிறார்கள், पवित्र हैं அவர்கள் தீங்கு செய்கிறது और இல்லை, वो बुराई नहीं करते, பள்ளிக்கூடம் கட்டுதாங்க, वो कल स्कूल बनाते हैं, ஆஸ்பத்திரி கட்டுதாங்க, हॉस्पिटल बनाते ஏழைகளுக்கு உதவி हैं செய்தாங்க, और गरीबों को मदद करते பரிசுத்தமாவே हैं, இருக்காங்க, पवित्र जीवन बिताते हैं குறைவில்லாதவங்களா இருக்காங்க, और बिना किसी कमी के टिके கொடுத்துக்கிட்டே हैं இருக்காங்க. और वो दे रहे हैं। சத்துருக்கு பொறாமை, शत्रु को क्रोध आया எஸ்தர் ராணி காலத்துல இருந்த அதே சத்துரு और एस्तर रानी के हाथ में रहने वाला वही शत्रु இன்றைக்கும் கிரியை செய்கிறது. आज भी वो कार्य करता அன்று है। என்ன நடந்தது? उन दिनों में क्या हुआ அவனுடைய காரியம் எல்லாம் மாறுதலாய் முடிந்தது. और उसका विचार सब बदलावट में आ गया எஸ்தர் ராணியுடைய காலத்துல இருந்த விரோதி தூக்கில போடப்பட்டது. और एस्तर रानी के विरोध में रहने वाला वो शत्रु फांसी लटकाया गया। இன்றைக்கும் அதே காரியம் உலகத்துல நடக்கும். आज भी वो बातें दुनिया में हो रही முன் है நடந்ததே இப்பொழுது நடக்க और போகிறது. जो पहले हुआ है वही आगे भी होगा। பரிசுத்தத்துக்கு எதிர்க்கிறவர்களை தேவன் உலகத்துல வைக்கவே மாட்டார். और जो पवित्रता के विरोध में है उन्हें प्रभु को इस दुनिया में रखेगा ही नहीं। கிருபையாய் அவனுக்கு சமயம் கொடுப்பார். अनुग्रह से उसे समय देता பைபிள் है। சொல்றது, துன்மார்க்கனை பார்த்தேன், और मैंने अधर्म करने वाले को देखा அவனை காணவில்லை, और वो नहीं दिखा அவனை இருந்த இடம் காணாமல் और போய்விட்டது. वो जहाँ था वो स्थान भी वहाँ पर नहीं है। ஆகவான் இயேசு சொல்லுகிறார், इसलिए यीशु कहता है சத்துருவின் சகல கிரிகளை நான் எடுத்து போடுகிறேன், शत्रु के सारे क्रियाओं को मैं दूर कर दूंगा நான் அந்த அதிகாரத்தை உனக்கு தருகிறேன், और मैं उस अधिकार को तुम्हें புறப்பட்டு देता हूँ செல்லுங்கள், और यहाँ से चलो ஜெயம் பெறுவீர்கள். जय पाओगे। மோசேயோடு கர்த்தர் அப்படிதான் சொன்னார், मूसा से प्रभु ने इसी நான் कहा சொன்னபடியே நீ கூடாரங்களை அமைக்க வேண்டும். और मैंने जैसे कहा वैसे ही तू वहाँ पर तंबुओं बनाना। என்னாகம 23வது அதிகாரத்துல गिनती का किताब 23वें अध्याय के अंदर சத்துரு இந்த ஜனங்களை சபிப்பதற்கு மலை மேல வந்து நின்று பார்க்கிறார். और शत्रु को वहाँ उस पहाड़ पर आकर उन लोगों को श्राप देने के लिए खड़ा है। கீழே மூலமா ஒரு சத்துரு வந்திருக்கிறார். बालाम के विरोध में वहाँ पर एक शत्रु आया மேல இருந்து கீழே பார்க்கான், और वो जब पहाड़ के ऊपर से इनको देखने அங்க ஒரு लगा மகிமையான வாசஸ்தலம், और वहाँ पर एक महिमा का निवास स्थान அதுக்கு है, மேல ஒரு பெரிய மகிமையுள்ள ஒரு மேகஸ்தம்பம், उसके ऊपर एक बादल का खंबा खड़ा है। அது இருக்கிற கூடாரத்தை பார்த்தா
ஆண்டவர் சொன்னபடியே கூடாரம் போட்டிருக்கிறாங்க. और वहां पर उन्होंने जो तंबू बनाई थी वो प्रभु ने जैसे कहा उसी के अनुसार बनाया। மத்தியில ஆசரிப்பு கூடாரம், और बीच में उस वाचा का संदूक, வடக்க பார்த்து சில கூடாரங்கள், और पूरब की ओर कुछ कुछ तंबू थे, கிழக்க பார்த்து சில கூடாரங்கள், और पूरब की ओर कुछ तंबू थे, தெற்கே பார்த்து சில और கூடாரங்கள், कुछ दक्षिण की ओर थे, மேற்க பார்த்து சில और கூடாரங்கள். कुछ जो पश्चिम की ओर थे। பார்க்க சிலுவை தான் அவனுக்கு வெளிப்பட்டது. और उन्हें देखने में केवल क्रूस नजर ஐயோ आया। இவளை சபிக்கவே முடியாது என்றார். इन्हें मैं श्रापित कर ही नहीं அதனால सकता। 23:20 சொல்லி இருக்கிறது. इसीलिए 23 के अंदर 20 में लिखा है, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்லுதலும் கிடையாது, மந்திரமும் கிடையாது. और इजरायलियों के विरोध में ना कोई जादू टोना है और ना कोई उसके विरोध में श्राप दे सकता है। हालेलुया। हालेलुया। கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு प्रभु के बच्चों के लिए ஒன்னும் சத்துரு செய்ய முடியாது. कुछ भी शत्रु नहीं कर உனக்கு सकता। விரோதமாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி तुम्हारे போவான். विरोध में आने वाले 7 रास्ते से भाग लौटेंगे, காரணம் இயேசு சிலுவையில வெற்றி क्योंकि சிறந்தார். यीशु क्रूस पर जय पाया। உபாகமம் 33:29 சொல்கிறது. व्यवस्था विवरण 33 के अंदर 29 कहता है, इस्राएले, हे इज़राइल, கிறிஸ்தவர்களே, हे मसीहा के நீ लोगों, பாக்கியவான்கள். तू धन्य है। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். प्रभु से चुने हुए लोग, நீ तू பாக்கியவான். धन्य है। 2 நாளாகம புத்தகத்துல दूसरा इतिहास का किताब, தேவனுடைய ஜனங்கள் தவறு செய்யும் போது और जब प्रभु के लोग पाप करने लगे, ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் एक பாருங்க. बात को प्रभु देता है। வாசிக்கலாம். उस वचन को 2 पढ़ेंगे। நாளாகமம் 33வது அதிகாரம், दूसरा इतिहास का किताब 33वां अध्याय, 2வது 3வது வசனம். दूसरा और तीसरा वचन पढ़ेंगे। கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிர தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து போதும். उसने वह किया जो यहोवा की दृष्टि में बुरा था, अर्थात उन जातियों के घिनौने कामों के अनुसार जिनको यहोवा ने इजराइलियों के सामने से देश से निकाल दिया था। उसने उन ऊंचे स्थानों को जिन्हें उसके पिता हिजकिय्याह ने तोड़ दिया था फिर बनाया, और बाल नामक देवताओं के लिए वेदियां और आशेर नामक मूर्त बनाई। தேவனுடைய ஜனங்கள் और प्रभु के लोग தேவனுடைய கட்டளையை மீறி और प्रभु के उस आज्ञा को तोड़कर எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்தாங்க. जो नहीं करना चाहिए वो सब करने लगे, அப்பதான் அந்த தேசத்துல சத்துரு கிரியை செய்கிறார். और तब उस देश के अंदर शत्रु कार्य करता பாவம் है। வரும்போது தான் பயம் வருகிறது. पाप आने के समय पर वहां पर भय आता है, சத்துரு யுத்தம் பண்ண வருகிறார். और शत्रु युद्ध के लिए आता है। ஓசியா புத்தகத்தில் அப்படிதான் எழுதி இருக்குது. होशे की किताब के अंदर ऐसे लिखा கழுதை है, போல சத்துரு வருகிறார். और उकाब के समान शत्रु आता है, தேவனுடைய ஜனங்களுக்கு மேல வருகிறார். और वह प्रभु के लोगों के ऊपर आता है। இப்ப என்ன செய்யணும்? अब क्या करना है? மனம் திரும்பணும். मन फिराना है। பைபிள் எழுதி இருக்கு பாருங்க. बाइबल पर क्या लिखा है? அவன் மனசை என்ன செய்தான் அப்படின்னா मनासे ने क्या किया है? கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து வந்தான். और प्रभु को जो नहीं पसंद है वो सारा चीज किया। தேவன் தன்னுடைய ஆலயத்திலே தன் நாம விளங்கும் என்று 4வது வசனம் சொல்லுகிறது. और प्रभु के नाम जहां पर यहोवा का नाम का जो जहां पर भवन है वहां पर उसका नाम बड़ा रहेगा करके தேவ लिखा है। பிரசன்னம் இறங்கின அந்த ஆலயத்துல प्रभु का महिमा उतरा हुआ उस स्थान पर சத்துருக்கு இடம் கொடுத்தான். शत्रु के लिए जगह दे दिया, தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் வச்சான். और जब प्रभु के लिए प्यारा नहीं वो सारी चीजें रखी। இன்னைக்கும் கூட நிறைய பேர் அப்படி வச்சிருக்காங்க. आज भी बहुत सारे लोग ऐसे रखते हैं, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் अनेகருடைய வீட்டுக்குள்ள இருக்கிறது. और जो प्रभु के लिए प्यारा नहीं है वो सारा चीज बहुत लोगों ने अपने घर पे रखा நிறைய है, தேவனுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட அசுத்தங்களை और செய்கிறார்கள். बहुत सारे अशुद्ध कार्य को लोग करते हैं। பைபிள் சொல்லுது சத்துரு கழுகை போல வருகிறான். और कलाम कहता है शत्रु काब के समान आएगा। இந்த மனாசேக்கு மேல சத்துரு வந்தான். इस मनासे के ऊपर शत्रु आया। இதுல எழுதி இருக்கிறது, यहाँ पर लिखा है மனாசேயோட கர்த்தர் எச்சரித்தார், ஆனால் அவன் கேட்கவில்லை. मनासे को चेतावनी दी गई लेकिन उसने नहीं सुना। 11வது வசனம் சொல்லுது 33:11. और 33 के अंदर 11 वचन पर कहा, அசிரிய ராஜா சேனையோடு வந்தான். और तब अशूर के राजा सेनापतियों के साथ आया। மனாசே எப்படி நினைச்சான்? எப்படியா தப்பிரலாம்னு நினைச்சான். और मनासे ने सोचा कि यहाँ से बच निकलूंगा, பாவத்தின் சம்பளம் வருகிறது. और पाप का प्रयाचित आ रहा அவனை है, முட்செடி பக்கத்துல பிடித்து और उसको उस कांटों के बीच में जकड़ कर வெண்கல சங்கிலியினாலே கட்டி और उसे पीतल की भेड़ियां डालकर बांधी, நேரே பாபிலோனுக்கு கொண்டு போய் விட்டான். और उससे बेबीलोन को ले गया, பல மைல் தூரம் உள்ள இடத்துல கொண்டு போய் ஜெயில போட்டுட்டான். और कितनी दूर ले जाकर एक जेल के अंदर डाल दिया। உங்களுக்கு தெரியுமா பாபிலோன்
கையில போன யாரும் திரும்பி வர முடியாது. आपको पता है बेबीलोन में जाने वाला कोई भी बचकर नहीं आया। நேபுகாத்நேச்சார் காலத்துல नेबूखदनेस्सर के जमाने அநேகரை में அவன் சங்கரித்தான். बहुतों को उसने मार दिया பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டது. और उसका नगर नाश किया गया, மதிலெல்லாம் உடைக்கப்பட்டது. सब कुछ दीवारें तोड़ी गई। அதே பாபிலோன் ராஜ்யத்துல தான் இப்ப பிடிச்சு கொண்டு கட்டி और போட்டாங்க. उसी बेबीलोन के राज्य में से पकड़ कर ले இந்த गए। பாவியான மனாசே இப்பொழுது நெருக்கப்படுகிறார். अब ये पापी मनासे वहां पर दबाया जा रहा 12வது था। வசனம் சொல்லுது 12 वचन पर लिखा है, மனாசே இப்படி அவன் நெருக்கப்படுகையில் और तब संकट में पड़कर मनासे தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். वह अपने परमेश्वर यहोवा को मानने लगा தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். और अपने पूर्वजों के परमेश्वर के सामने बहुत दीन हुआ। சத்துருவினுடைய பிடியில் இருக்கிறான். शैतान के जंजीर में है, கட்டப்பட்டிருக்கிறான். बंधन में है, ஐயனி வெளியே வர முடியாது. और अब वहां से नहीं निकल सकता। அப்படிப்பட்ட இக்கட்ல மாட்டி இருக்கிறான். वैसे एक बंधन में फंसा हुआ है, ஆனா தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். लेकिन तब प्रभु की ओर पुकारता அவன் है, அப்படியே தாழ்த்துகிறான். वो अपने आप को नम्र किया। பைபிள் சொல்லுகிறது प्रभु कहता உலக वचन कहता है, தோற்றத்துக்கு முன்னாலே தீர்மானிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து दुनिया के उत्पन्न के पहले ही निर्णय लिया गया यीशु அவருடைய मसीह, நாமத்தின் நிமித்தம் अनेகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. उसके नाम के कारण बहुतों का पाप का क्षमा அவர் किया சிலுவையில் गया। இன்னும் மரிக்கல. वो क्रूस पर अभी तक मरा नहीं, மரிப்பதற்கு முன்பதாக मरने के पहले ही தாவீது சொல்லுகிறார் दाऊद कहता ஆண்டவரே, है, நான் ஒரு பாவியான हे மனுஷன். प्रभु मैं एक पापी मनुष्य உம்முடைய हूँ, நாமம் இன்னும் வெளிப்படவில்லை. आपका नाम अभी तक प्रकट नहीं हुआ, அவருடைய நாமத்தில பாவ மன்னிப்பு இருக்கிறது. आपके नाम से पाप का क्षमा तो है, இயேசுவின் நாமத்தில பாவ மன்னிப்பு இருக்கிறது. यीशु के नाम से पाप का क्षमा है। நாமத்தின் நிமித்தம் என்னை மன்னிச்சிருங்க ஐயா. आपके नाम के कारण मुझे क्षमा உம்முடைய कीजिए, நாமத்தின் நிமித்தம் என்னை காப்பாற்றுங்க ஐயா. आपके नाम के कारण मुझे क्षमा कर கர்த்தர் दीजिए। தன்னுடைய வாக்கு கொடுத்திருந்தார். प्रभु ने लोगों को वाग्दान किया இப்போ है। அந்த மனாசேக்கு பார்க்க अब मनासे देखता है, தேவன் வல்லமையானவர். और प्रभु सामर्थवान है, அவர் மகிமையான தேவன். और वो महिमा का खुदा है। எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டுவிட कोई भी परिस्थिति में वो मुझे बचाएगा। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகை அக்கினியில வேகாம காப்பாற்றினார். और शाद्राक मेशक अबेदनेगो को अग्नि में न जले हुए उसे संभाला। தானியேலை சிங்க கபிகளை அவர் காப்பாற்றினார். दानियेल को उसने उस सिंह के गुफे से बचाया, இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல்ல வழி நடத்தினார். और इजरायलियों को लाल समुद्र के बीच में से रास्ता दिखाया, அவனுடைய சத்துருவை அழித்து போட்டார். और उसके शत्रु को नाश किया। அப்படியே அழுதான் பாருங்க. ये रोने लगा, அழுகிறான், रोने लगा, கெஞ்சுகிறான். रोने लगा, मंडराने लगा, ताड़तुகிறான்। अपने आप को दीन किया। என்ன நடந்தது பாருங்க. वहां पर क्या हुआ है? 13வது வசனம் வாசிக்கலாம். 13வது वचन 2 देखेंगे। நாளாகமம் 13:12. दूसरा इतिहास का 33 के अंदर 13 वचन। அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். तब उसने प्रसन्न होकर और उसकी विनती सुनी और उसको यरूशलेम में पहुंचाकर उसका राज्य लौटा दिया। तब मनसे को निश्चय हो गया कि यहोवा ही परमेश्वर है। இது ஒரு பெரிய மகிமையான ஒரு அதிசயம். एक बहुत बड़ा अद्भुत का कार्य है। இது முடியாது ஆனா நடந்திருக்கு. ये नहीं हो सकता लेकिन हो गया। பாபிலோனுடைய கையில் அகப்பட்டவன் பாம்பு வாயில் அகப்பட்ட தவளை மாதிரி. और एक बेबीलोन के हाथ में फंसा हुआ एक बेडुक जो सांप के मुंह में फंसा हुआ उसके समान है। பாவத்தை நிமித்தம் கட்டப்பட்டான். पाप के कारण बांधा गया, ஆனா அழுகிறான், लेकिन रोने लगा கெஞ்சுகிறான், और वंडराने लगा, பாவத்தை அறிக்கை செய்கிறான். अपने पाप को प्रायश्चित किया। பைபிள் சொல்லுகிறது और वहां पर அவன் कलाम कहता है, கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினார். और उसकी विनती के लिए प्रभु सुनी, அவன் ஜெபத்தை கேட்டார். और उसकी विनती सुनी, திரும்ப தன்னுடைய ஸ்தானத்துல அவனை கொண்டு और வைக்கிறார். फिर से उसे अपने स्थान में लेके आ गया। அப்பதான் சொல்ற, ஓ தெய்வமே நீர்தாயா தெய்வம். और तब उसने कहा यहोवा ही परमेश्वर है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है இஸ்ரவேலின் சேனைகளாய தேவனாய கர்த்தர் ஒருவரே மெய்யான தெய்வம். इस्राएलियों का परमेश्वर यहोवा वो एक ही सच्चा खुदा அவர் है। இப்பொழுது என்னை நரகத்தில் இருந்தும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க மனிதனாய் இறங்கி और வருகிறார். वो मुझे पाप से छुड़ाकर मुझे वहां से ले आया। மனாசேனுடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினார். मनासे के मंडरा रहा था उसे सुनकर प्रभु உடனே लेके आया தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறான். और प्रभु के भवन में जाता है। 16வது வசனம் சொல்லுது, பலிபீடங்களை செப்பனிட்டான். 16 वचन में लिखा है कि उसने वेदी को मरम्मत की இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். और इजरायलियों के प्रभु को उसने धन्यवाद की बलि भेंट चढ़ाई கர்த்தருக்கென்றே எல்லாவற்றையும் செய்ய தீர்மானித்தார். और यहोवा प्रभु
के लिए ही सब कुछ करने के लिए निर्णय किया। தேவன் மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை மனாசேக்கு प्रभु கொடுத்தார். ने एक महिमा की बात को मनासे को இது दे பழைய दिया। ஏற்பாட்டுல நடந்தது. ये पुराने नियम में ஆனா हुआ, புதிய ஏற்பாட்டுல மகிமையான காரியத்தை செய்கிறார். नए नियम में महिमा के कार्य को देखा இன்றைக்கு है। கர்த்தர் அப்படியே செய்கிறார். आज भी प्रभु वही करता है। என்ன நடந்தது? क्या हो रहा है? இக்கட்டுக்கு மத்தியில, संकट के समय, கட்டுகளுக்கு மத்தியில, बंधन के साथ முழங்கால் படியிட்டு, में, घुटने में आकर கெஞ்சுகிறான். वो मंडराने लगा, रोने வேண்டுதல் लगा, செய்கிறான். विनती किया, தன்னை தாழ்த்துகிறான். अपने आप को नम्र किया। கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். प्रभु उसके गुलामी को बदल दिया। இன்றைக்கு இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கு आज सारे आशीष को देने के लिए இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார். यीशु मसीह क्रूस पर जय पाया யாரா है। இருந்தாலும் சரி, कोई भी क्यों ना रहे, இழந்து போனது திரும்ப கர்த்தர் தருவார். जो खो दिया है उसे वापस प्रभु देगा। முடியலையா? தேவன் செய்வார். क्या आपसे नहीं होता? प्रभु करेगा। வீடு இல்லையா? क्या घर नहीं है? தெய்வத்தை நோக்கி ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும். प्रभु से पूछिए मुझे अच्छा घर चाहिए, கர்த்தர் வீடு தருவார். प्रभु घर देगा। திருமணம் ஆகலையா? क्या शादी नहीं ஆண்டவரே हुई? எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. प्रभु मुझे मदद कीजिए, கர்த்தர் திருமணம் செய்து வைப்பார். प्रभु शादी कराएगा। குழந்தை இல்லையா? क्या बच्चे नहीं ஆண்டவரே है? பிள்ளை இல்லை ஏசப்பா. हे प्रभु मेरा कोई संतान नहीं। எத்தனையோ பேர் அப்படி தற்கொலை பண்ணி விடுகிறார். कैसे लोग ऐसे मर जाते हैं, ஆனா தேவனுடைய பிள்ளை लेकिन प्रभु के बच्चे சிலுவையில இயேசு வெற்றி சிறந்தார். क्रूस पर यीशु ने जीता है। அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கெஞ்சி उस ஜெபிக்கணும். वचन को पकड़कर आप प्रार्थना कीजिए, தேவனுடைய ஜனங்கள் வெற்றி அடைவார்கள். प्रभु के बच्चे जीतेंगे, மகிமையான ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வார்கள். महिमा के आशीष को पालेंगे। அதனாலதான் கடைசி நேரத்துல इसलिए आखिर समय पर மோசே கடைசி நேரத்துல मूसा आखिर समय पर இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், इस्राएलियों को देखकर कहा, இனி நான் வரப்போகிறதில்ல, अब मैं वापस नहीं கர்த்தர் आऊंगा, என்னை எடுத்துக்கொள்ள போகிறார். प्रभु मुझे उठा लेगा। இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், इस्राएलियों को देखकर மனதார कहा சொல்லுகிறாரு, और पूरे मन से कहा, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், है इस्राएल तो धन्य है, கர்த்தர் உனக்கு அடைக்கலமா இருப்பார். प्रभु तेरे लिए एक चिन्ह होगा, கண்டிப்பா நீங்க விலகிடவே கூடாது. जरूर तो वहां से दूर न हो இயேசு जाएगा। கிறிஸ்து கூட அப்படிதான் சொன்னார். यीशु ने भी ऐसे कहा, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் दुनिया के अंत तक சகல நாட்களில் सारे दिन நான் உங்களோடு கூட இருப்பேன். मैं तेरे संग நான் रहूंगा, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. मैं तुझे छोड़ूंगा नहीं ना त्यागूंगा। புறப்பட்டு செல்லுங்கள், और जाओ, சத்ருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். सारे शत्रु के अधिकार को पार करो। உங்களை விரோதிக்கிறவன் என்னை விரோதிக்கிறான், तुम्हारे विरोध करने वाले मेरा विरोध करता है, உங்களை விரோதிக்கிறவன் 7 வழியாய் ஓடிப்போம். तुम्हारे विरोध करने वाले 7 रास्ते से भाग जाएंगे, சிலுவையிலே வெற்றி சிறந்து எனக்காக அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். क्योंकि क्रूस पर जय पाकर मेरे लिए वो आशीष को रखा है। கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கும் போது प्रभु के वो आशीष को पाने के समय நாம் அந்த पर மகிமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். उस महिमा के आशीष को हम पा सकते हैं। கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, प्रभु का वचन कहता எத்தனை है, பேர் விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்களோ जितने लोग विश्वास के साथ इस बातों को स्वीकार करते அவர்கள் அதை हैं, அனுபவித்தார்கள். वो लोग उससे महसूस करते हैं அதை நாம் ஆசையோடு கேட்கணும். और उसे इच्छा से पूछना है। அவர் மகிமையாய் வெற்றி சிறந்து நமக்கு வைத்திருக்கிறார் वो ஆசீர்வாதம். महिमा से जीता हुआ आशीष को हमारे लिए रखा है। ஏன் பின்வாங்க வேண்டும்? क्यों पीछे हटना है? ஏன் மனம் அடிக்க வேண்டும்? क्यों अपने मन को दुख ஏன் करना தவறான है? முடிவு எடுக்க क्यों வேண்டும்? एक गलत निर्णय लेना है? ஏன் முடியாது என்று சொல்ல வேண்டும்? क्यों नहीं होगा करके कहना है? இயேசு சிலுவையிலே எனக்காக வெற்றி சிறந்தார். यीशु मेरे लिए क्रूस पर जीता, அந்த மகிமையான காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள उस முடியும். महिमा के कार्य को पाने के लिए। மாயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம் நயந்தாலே ஒந்தனை நாசமாக்கிடுமே, மயக்கிடுமோ இந்த மாயையின் இன்பம், நயத்தாலே ஒந்தனை நாசமாக்கிடுமே, உணர்ந்தின உடனே உன்னதரண்டை சரணங்குவாய் சரணம். உணர்ந்திடு உடனே உன்னதரண்டை சரண் புகுவாய் சரணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே। ஆகவே பயப்படாதீர்கள், इसलिए डरना இயேசுவை नहीं, நோக்கி பாருங்கள். यीशु की ओर இயேசு देखिए, சிலுவையில வெற்றி சிறந்தார். यीशु क्रूस पर जीता, நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். जरूर आपके लिए भी आशीष को देगा। இரக்கமுள்ளவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். अनुग्रह करने वाले प्रभु இந்த வசனத்தை धन्यवाद। நம்பி உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொருவரும் इस वचन को सुनकर ध्यान देने वाले हर एक को ஆசீர்வதிக்கப்படட்டும், आशीष कीजिए। எழுந்திருக்கட்டும். उठकर खड़े रहे, படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்திருக்கட்டும், बिस्तर में पड़े रहने वाले उठकर खड़े रहे, சுகமடையட்டும். चंगाई
भलाई पाए। எதையோ நினைத்து வருத்தப்படுகிற அந்த வருத்தம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். किसी बात का चिंता करने वाले वो चिंता यीशु के नाम से அந்த दूर किया जाए। சத்துருவின் பயமுறுத்தல் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும். शत्रु का भय यीशु के नाम से दूर किया கர்த்தர் जाए। பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார். प्रभु महान कार्य करे। வேதம் சொல்லுகிறது प्रभु இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் குறி சொல்லுதலும் இல்லை. इस्राएलियों के विरोध में जादू टोना नहीं है। சிலுவையின் அடைக்கலத்தில் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளட்டும். और क्रूस के द्वारा आशीष को उठा ले। இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென்.